ஆத்மா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஓஷோ அவர்கள் சொல்கிறார், தியானம் என்பது அவேர்னஸ். தியானம் என்பது விழிப்புணர்வு. கௌதம புத்தரும் விழிப்புடன் இருத்தலே தியானம் என்கிறார். தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை, அற்புதமான நிலை. தியானம் ஈக்குவல் விழிப்புணர்வு, விழிப்புணர்வு ஈக்குவல் சைத்தன்யம், சைத்தன்யம் ஈக்குவல் ஒளி. சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம சைத்தன்யம் என்பது எல்லையற்ற முழுமையான ஞானம். ஈஸ்வர சைத்தன்யம் என்பது இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அண்ட உணர்வு. ஜீவ சைத்தன்யம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்கும் உயிர் உணர்வு. சாட்சி சைத்தன்யம் நான் உடலல்ல, நான் மனமல்ல, இவற்றை கடந்த ஒரு கவனித்து அறியும் அக உணர்வு. தியானம் என்பது கண்களை மூடி அமருவது அல்ல, நம்முடைய ஒவ்வொரு மூச்சையும் விழிப்போடு கவனித்து வருதல் ஆகும். விழிப்புணர்வு அதிகரிக்க என்ன வழி? அதற்கு ஒரே வழிதான், கவனித்தல், அப்சர்வேஷன், விட்னஸிங். இதை எப்படி செய்வது? நாம் உண்ணும் பொழுது சாப்பிடும் பொழுது சாப்பிடுவதை கவனிக்க வேண்டும், பேசும் பொழுது பேச்சை கவனிக்க வேண்டும், கோபம் வந்தால் கோபத்தை கவனிக்க வேண்டும், எண்ணங்கள் எழுந்தால் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு செயலையும் கவனித்து வருதலே விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வுளால் என்ன பயன்? இந்த விழிப்புணர்வு அதிகரித்தால் என்னவாகும்? நமக்குள் விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை சிறப்பாகும், நல்ல தெளிவு பெறும், துக்கங்கள் குறையும், மகிழ்ச்சி நிறையும். கௌதம புத்தர் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து தியான யோக முறைகளை பயிற்சி மேற்கொண்டு ஆய்வும் செய்தார். இதனால் அவருக்கு பல சித்திகள், மகத்தான சக்திகள், எண்ணிலடங்கா ஆன்மீக அனுபவங்கள் வந்தன. இருந்த போதிலும் அவருக்குள் இருந்த ஒரு கேள்வி மற்றும் அதற்கான பதிலும் அவருக்கு கிடைக்காததால்
அவருக்குள் இருந்த துக்கம் விலகவில்லை. அந்த சரியான புரிதல் ஏற்படவில்லை. ஒரு நாள் தன்னிச்சையாகவே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். அப்பொழுது ஒரு தூய விழிப்புணர்வு அவருக்குள் உண்டானது. அந்த உண்மையான விழிப்பு ஏற்பட்டது. அக்கணத்தில் நான் யார் என்ற கேள்விக்கான விடை கிடைத்தது. துக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை, சத்திய தரிசனம் பெற்றார். விழிப்புணர்வு என்பது ஒரு ஒளி, கோடி சூரிய பிரகாசம். அது ஒரு சைத்தன்ய நிலை, சைத்தன்ய சக்தி, சைத்தன்ய ஒளி. அது ஒரு பேரறிவு. எத்தனையோ மகான்கள், ஞானிகள் இப்பூமியில் காலம் காலமாக உரைப்பது என்னவென்றால், நீ விழித்துக்கொள். அப்படி என்றால் நாம் கண்களை திறந்து கொண்டுதானே இருக்கின்றோம். இதற்காக விழித்துக்கொள் என்கின்றார்கள். உண்மையில் விழித்துக்கொள் என்பதன் அர்த்தம் என்ன? கண்களை திறந்து பார்ப்பது அல்ல, சத்தியத்தை. ஒவ்வொருவரும் அந்த சத்திய தரிசனத்தை இன்னும் பார்க்கவில்லை என்று அர்த்தம். இந்த பூமியில் 380 கோடி மக்கள் உள்ளனர். அதாவது 380 உலகங்கள் இருக்கின்றன. என்ன 380 உலகங்களா? ஆம். ஒவ்வொரு மனிதன் மனம் என்னும் வாயிலாக இவ்வுலகத்தை காண்கின்றான். இந்த உலகம் உண்மையா? நாம் காணும் இந்த உலகம் உண்மையா என்றால், ஒவ்வொருவரும் அவரவர் மனதை வைத்துக்கொண்டு மனதின் மூலமாக உலகத்தை காண்கின்றார்கள். மனம் சத்தியத்தை எப்பொழுதும் வெளிக்காட்டாது. அது எப்பொழுதும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும். உள்ளதை உள்ளபடி காட்டாது. உள்ளதை உள்ளபடி காட்ட வேண்டும் என்றால் உடலையும் மனதையும் தாண்டி அந்த இயக்க நிலையான கவனித்தல், விழிப்புணர்வு, சாட்சி என்ற நிலையிலிருந்து காண வேண்டும். ஆன்ம நிலையிலிருந்து காண வேண்டும். அப்பொழுது உலகம் சத்தியத்தை நாம் அறியலாம். விழிப்புணர்வு என்பது எண்ணங்கள் ஒன்று, அதை காணும் நாம் மற்றொன்று. இன்று அதை காணும், அதை கவனிக்கும் அந்த நான் யார்?
அந்த நான் என்ன? அதற்கு எளிய பெயர்தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது ஓர் அற்புதமான அமைதியான இருப்பு. ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு கல்யாண வீட்டிற்கு செல்கின்றீர்கள். அங்கு வாசலின் அருகே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாசலின் வழியாகத்தான் பல பேர் உள்ளே செல்வார்கள். சிலர் இன்முகத்தோடும் சிரித்தவாறு உள்ளே செல்வார்கள். சிலர் கோபத்தோடு பதட்டத்தோடு உள்ளே செல்வார்கள். சிலரோ பேசிக்கொண்டே அரட்டை அடித்துக்கொண்டே உள்ளே செல்வார்கள். உள்ளே சென்று அங்கு சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பிறகு போய்விடுவார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? அவற்றையெல்லாம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறுதான் எண்ணங்கள் வரும், உணர்ச்சிகள் வரும், கோபம் வரும், ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி வரும், கவலை வரும், எல்லாம் வரும். சிறிது நேரம் இருக்கும், பிறகு போய்விடும். நாம் எண்ணங்கள் அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, கற்பனையும் அல்ல. அது ஒரு விழித்தலுக்கான ஒரு ஆற்றல். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அதையெல்லாம் ஒரு சாட்சியாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது அந்த இருத்தலின் இருப்பு. அந்த இருத்தலின் இருப்பு எப்பொழுதும் அங்கேயே இருக்கின்றது. அது ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் விழிப்புணர்வு என்கிறார்கள். விழிப்புணர்வு என்பது ஏதோ பல வருடங்கள் மணிக்கணக்கில் அமர்ந்து தியானம் செய்தால் மட்டுமே இந்த நிலை உண்டாகும் என்பது அல்ல. ஏனென்றால் அதுவாகவே நாம் இருக்கின்றோம். அந்த நிலையை அறியும் அறிதலே விழிப்புணர்வாகும். நீங்கள் கோபப்படுகிறீர்கள். ஒரு சமயம் நீங்கள் கோபப்படுகிறீர்கள். அப்பொழுது உங்களுக்குள் ஒரு விஷயம் நடக்கும். என்ன அது? உங்களுக்குள் இருந்து ஒரு அறிவுரை வரும். நீ இப்பொழுது கோபப்படாதே, இது சரியான தருணம் அல்ல. கோபத்தால் வார்த்தைகளை விடாதே, சற்று பொறுமையாக இரு என்று. இந்த அறிவுரைகள் யார்? இது எங்கிருந்து வருகிறது? இந்த அறிவுரை யாவும்
அந்த அமைதியான நமக்குள் இருக்கும் அமைதியான பகுதியிலிருந்துதான் வருகிறது. அந்த அறிவுரை கூறும் வார்த்தைகள்தான் சொல்கின்ற அந்த ஒளியைத்தான் நாம் விழிப்புணர்வு என்கின்றோம். விழிப்புணர்வு என்பது கவனித்தல். ஒரு பார்வையாளராக கவனிப்பது, ஒரு சாட்சியாக நின்று கவனிப்பது. நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு கணமும் நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தெளிவு அடையும், மகிழ்ச்சி பொங்கும். ஓஷோ அவர்கள் சொல்கிறார், மனிதன் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது முழு கவனத்தோடு அதை மேற்கொள்ளும் பொழுது மிக பெரிய அளவில் வெற்றி கொள்வான். வெற்றிக்கு பெரிய கஷ்டங்கள் பட தேவையில்லை. வெறும் கவனித்தல் வாயிலாக மாபெரும் வெற்றியை அடையலாம். புகழ்பெற்ற உலகில் மிகச் சிறந்தவர்கள் அனைவரும் அந்த கணத்தில் வாழ்வார்கள். ஒவ்வொன்றையும் அழகாக கவனிப்பார்கள். ஆகையால் தான் அவர்கள் வெற்றி நீண்ட காலமாக தொட்டு நிற்கின்றது. கவனித்தல் தான் வாழ்க்கை. கவனித்தல் அல்லாதது அது வாழ்க்கையே அல்ல. புத்தர் சீடரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதர்கள் எத்தனை வருடம் உயிர் வாழ்கின்றனர் என்று. சீடர்கள் அனைவரும் உடனே 100 வருடம் என்கின்றார்கள். அதற்கு புத்தர் சொல்கிறார், நீங்கள் சொல்லிய பதில் தவறானது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கணம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீர்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை. மற்றதெல்லாம், மீதமுள்ள வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கும் மரணம் ஆகும். விழிப்போடு இருத்தலே வாழ்க்கை. விழிப்புணர்வோடு இல்லாதது மரணம். விழிப்பற்ற நிலையில் இருப்பது மிருத்யுக்கு சமம் என்று சொல்கிறார். பத்ரிஜி அவர்கள் ஒவ்வொரு கணமும் மிகுந்த கவனத்தோடு அதை உள்வாங்குவார். சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு கவலையும் ரசித்து ருசித்து அந்த சாப்பிடும் செயலிலே அவர் முழு கவனத்தையும் வைப்பார்.
தேநீர் அருந்தும் பொழுதும் ஒவ்வொரு சிப்பாக ரசித்து ருசித்து அதை கவனித்துக் கொண்டே இருப்பார். இப்படியாகத்தான் மகான்கள் ஞானிகள் தன்னைத் தானே கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகையால் தான் அவர்களுக்கு ஆனந்தம் என்றும் என்றும் நிலையான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நமக்கெல்லாம் கேள்விக்குறிதான். ஏனென்றால் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நம் உடல் அங்கே இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மனமோ வேறெதையோ யோசித்துக் கொண்டே இருக்கும். இக்கணத்தில் வாழ மாட்டோம். அந்த செயலை கவனிப்புடன் செய்ய மாட்டோம். முழு ஈடுபாடு என்பது ஒரு செயலில் இருக்காது. இத்தருணத்தில் வாழ்வதே வாழ்க்கை. இத்தருணம்தான் உண்மையானது. கடந்த கால வாழ்க்கையோ கடந்த காலமோ வருங்காலமோ உண்மை அல்ல. சிலர் எப்பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். சிலரோ வருங்காலத்தை எண்ணி பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படியாகத்தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தன்னை தானே இழந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையை வாழவே மாட்டார்கள். எப்பொழுது வாழ்க்கை தொடரும்? எப்பொழுது வாழ்க்கையில் இருக்கின்றோம்? இந்த பூமியில் நாம் மகத்தான இந்த மாபெரும் பிறவியை எடுத்துக்கொண்டு வந்து நாம் மகத்தான ஒரு அற்புதமான ஆற்றல் என்பதையும் மறந்து அறியாமை எனும் மாயை எனும் வலையில் சிக்கிக் கொண்டு சமூகம் நமக்கு சூட்டப்பட்ட அந்த முகமூடிகளை அணிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முகமூடிகளாக அணிந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்கள் கொடுத்தது, உங்களை சுற்றியுள்ள உறவுகள், நண்பர்கள், சமூகம் கொடுத்த ஒவ்வொரு முகமுடியும் நாம் ஒவ்வொன்றாக வாங்கி 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 அணிந்து கொண்டே இருக்கின்றோம். ஆகையால் நம்முடைய உண்மை தன்மையை நாம் மறந்து விடுகிறோம். அந்த முகமுடிகள் என்ன? நீ யார் என்றால், நான் ஒரு பெண், நான் ஒரு MLA, நான் ஒரு பெரிய விஞ்ஞானி, நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், இவள் எனது மனைவி, நான் இன்னாருடைய மகள் என்று இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கும். இவையெல்லாம் நான் அல்ல. நான் என்பது ஆத்மா. அதை புத்தகத்தில் படித்தோ எவரோ சொல்லியோ அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னதை அப்படியே ஒப்படைப்பது அல்ல. நாம் நமக்குள் அந்த சத்தியத்தை உணர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்பொழுதும் சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் என்பது என்ன?
ஒவ்வொரு கணமும் விழிப்போடு, விழிப்பு நிலையில் விழிப்புணர்வோடு இருத்தல் ஆகும். பல மகான்கள், பல ஞானியர்கள் எத்தனையோ கிரந்தங்களை நமக்கு அளித்துள்ளனர். குருமார்கள் போதனைகளை அளித்துள்ளார்கள். இவையெல்லாம் நாம் யார் என்ற சத்தியத்தை உணர வைக்காது, நம்மை நமக்கு அறிமுகப்படுத்தாது. குருமார்கள் அனைவரும் நமக்கு வழிகாட்டிகள், மார்க்கத்தை காட்டுவார்கள். அவ்வளவுதான். நாம் தான் அவ்வழியில் நடந்து அந்த தரிசனம் பெற வேண்டும். கிரந்தங்கள், குருமார்கள், ஞானியர்கள் அனைவரும் மார்க்கதரிசிகள், ஒரு நல்ல வழிகாட்டிகள். அவர்கள் சொல்லும் மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து அவ்வழியில் நடக்க வேண்டும். புத்தர் சொல்கிறார், நான் ஒரு ஆசான் அல்ல, நான் ஒரு மருத்துவர் என்று. என்ன? சீடர்கள் அனைவரும் வியந்து பார்க்கின்றார்கள். என்ன இவர்? இவர் ஒரு குருதானி, தன்னை மருத்துவர் என்று சொல்ல காரணம்? அதற்கு புத்தர் சொல்கிறார், கண்களை இழந்த, கண் பார்வை அற்ற குருடனுக்கு நான் அவர்களுடைய கண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து நல்ல கண் ஒளி பிரகாசிக்கும் அந்த கண்களை தருகின்றேன். அவ்வளவுதான். பார்ப்பது அவர்கள் உடையது. கண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து தருவதுதான் எனது வேலை. குருடர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதே எனது வேலை. பார்ப்பது அவர்களுடையது. அப்படியென்றால் குருடனுக்கு எல்லாமே தடை. வழியிலுள்ள ஒவ்வொரு பொருளும் தடைதான். ஒரு பொருளை காலால் மிதித்து விழுகிறான், தட்டி தடுமாறுகிறான், பள்ளத்தில் விழுகிறான். இப்படி கண்கள் இல்லாத குருடன் என்ன செய்வான்? எந்த ஒரு பொருளும் அவனுக்கு தடையாகத்தான் இருக்கும். கண்கள் பெற்ற மனிதன், ஒளிப்படி படைத்த மனிதன் வெகு இலவாக, சுலபமாக அவன் பயணித்து செல்வான். சிகிச்சை செய்பவர்கள் குருமார்கள். நாம் அந்த சூரியனை பார்ப்பதோ, அந்த வானத்தில் காணப்படும் 7 வர்ண வான வில்லை தரிசிப்பதோ, இயற்கையை ரசிப்பதோ, அவையெல்லாம் நம்முடைய விருப்பம். ஒரு தாய்
தனது குழந்தைக்கு உணவை வாயில் ஊட்டுவது ஓடு அவருடைய பணி அவ்வளவுதான். அதை மென்று விழுங்க வேண்டியது அக்குழந்தையின் பணி. அதுபோலத்தான் இந்த பூமியில் படைக்கப்பட்ட அற்புதமான கிரந்தங்கள், குருமார்கள் அனைவரும் ஒரு வழிகாட்டிகள். அதை நாம் தான் செவ்வனே பயன்படுத்தி அதை ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்க வேண்டும். ரஷ்ய நாட்டின் தத்துவ மாமேதை ஜார்ஜ் குர்ஷிப் சொல்கின்றார், மனிதன் ஒரு எந்திரம் என்கின்றார். எப்பொழுதும் ஒரு ஆட்டோ மோட் போல காலை எழுந்து வேலை செய்து செய்து சாப்பிடுவது, உறங்குவது, இதையே ஒரு சுழற்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுழற்சியிலேயே அவர்கள் அகப்பட்டு இருக்கின்றார்கள், ஒரு எந்திரம் போல. ஒவ்வொரு கணத்தையும் அவர்களால் ரசிக்க முடியவில்லை, அந்த வாழ்க்கையில் வாழ தெரியவில்லை. நாம் பிறந்தது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் ரசிக்க வந்த ரசிகர்கள், பயணிக்க வந்த பயணிகள். ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்கிறோம். உள்ளே நுழைவுச் சீட்டு கட்டணத்தை கட்டி உள்ளே சென்று அங்கிருக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து ரசித்து மகிழ்ந்து சற்று அமைதி, ஆனந்தம், நம்முடைய பிள்ளைகளோடு இன்னும் அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிக் கொள்கின்றோம். நமக்கு தேவையானது வாங்கிக் கொள்கின்றோம். நமக்கு பிடித்தது, குழந்தைகளுக்கு பிடித்தது எல்லாவற்றையும் வாங்கி செல்கின்றோம். அந்த மாதிரி தான் நாமும் இந்த பூமியில் ஒரு சுற்றுலா பயணிகள். நாம் வந்தது அதை ரசிக்கவும், அந்த ஒவ்வொன்றையும் அனுபவத்தில் கொண்டு வருவதற்காகவே இப்பிறவியை எடுத்திருக்கின்றோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பிறவி முழுவதையும், முழு வாழ்க்கையையும் இழந்து நிற்கின்றோம். அதனால் சத்தியம் அறியாமல் மறுபடியும் மறுசுழற்சி, ஜனன மரணம் என்ற இந்த பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மூச்சை, ஒவ்வொரு மூச்சையும் ரசிக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சையும் விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த செயலை செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய மூச்சோடு நாம் இருக்க வேண்டும்.
மற்ற நேரங்களில் வேலை இருந்தால் வேலை செய்வது, எங்கேயாவது வெளியே செல்ல வேண்டும் என்றால் வெளியே செல்வது, இப்படி வெளிப்புற உலகியல் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்துவிட்டு மீதமுள்ள நேரம் முழுவதும் நமக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அக உணர்வு பெருகும். நம்முடைய மூச்சை கவனித்து வரும்பொழுது நாம் நிகழ்காலத்தில் இருக்கின்றோம், விழிப்புணர்வோடு இருக்கின்றோம். இதுதான் மகா தவமாகும். தவத்தை ஏதோ ஒரு காட்டிலோ மலையின் மீதோ அல்லது ஒரு இமயமலையிலோ வேறெங்கே உலகத்தில் சென்று அங்கு அமர்ந்து கண்களை மூடி அமருவது அல்ல தியானம். தியானம் என்பது ஒவ்வொரு கணமும் விழிப்பு நிலையில் இருப்பது. விழிப்பு நிலையே, விழிப்பு உணர்வே தியானமாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்மை நாமே ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிகழ்காலத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்ததற்கான அர்த்தம். விழிப்புணர்வு என்பது ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம். இது நம்முடைய சாதனை எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த வெளிச்சம், அந்த விழிப்புணர்வு என்பது பெருகும். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள். அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் பொருட்களை தெளிவாக காண முடியும். ஒரு சிம்னி விளக்கை ஏற்றினால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம். ஒரு டியூப் லைட் போட்டால் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை காணலாம். வீடு முழுவதும் ஒளி விளக்கால் நிரப்பினால் பரவலான வெளிச்சம். அதுவே சூரிய ஒளி முழுமையான வெளிச்சம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். விழிப்புணர்வு என்றால் வெளிச்சம். நாம் இந்த தியான சாதனையை எவ்வளவுக்கெவ்வளவு பயிற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அதற்குண்டான ஞானம் என்பது பிறக்கும். விழிப்புணர்வு என்றால், ஞானம் என்றால், தியானம் என்றால் எல்லாமே ஒரே சத்தியம்தான். நிகழ்காலம் என்பதும் ஒரே சத்தியம்தான். அதற்கு பெயர்கள் வெவ்வேறாக சூட்டப்பட்டுள்ளது.
தியானம், நிகழ்காலம், நிகழ்காலத்தில் வாழ்வது, சத்தியத்தில் வாழ்வது, ஞானத்தோடு வாழ்வது. இவையெல்லாம் எதை குறிக்கிறது? விழிப்புணர்வை குறிக்கிறது. எப்பொழுதும் அலை பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் எப்பொழுது ஆப்சென்ட் ஆகிறதோ அப்பொழுது நம்முடைய ஆத்மா பிரசன்ஸ்ல, நாம் பிரசன்ஸ்ல இருப்போம். நாம் அந்த ஆன்மா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நன்றாக கேட்கும். மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டால் வாழ்க்கை தாறுமாறாகும், குழப்பங்கள் பெறும். ஆத்மா நிலையிலிருந்து வரும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஆக நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் நம்மை நாமே கவனித்துக் கொண்டு வர வேண்டும். நம்மை நாமே அறிவதுதானே தியானம். இதைத்தானே ரமண மகரிஷி அவர்கள் சுய பரிசீலனை என்றார். நம்மை நாமே ஒவ்வொரு கணமும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நம்முடைய பிளஸ், நம்முடைய மைனஸ், நமக்கு எது முடியும், நம்மால் எது செய்ய இயலாது என்று பகுத்தறியும் பண்பு அதிகரிக்கும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியாளனாக வலம் வருவோம். நாம் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய மூச்சு காற்றை, ஒவ்வொரு மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாகும். அங்கு அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி இருக்கும். இது எப்படி என்றால், ஒரு 2 கண்ணாடி குடுவையில் தண்ணீரை நிரப்புங்கள். ஒரு குடுவையில் உள்ள நீரில் ஒவ்வொரு கற்களாக போட்டுக்கொண்டு வாருங்கள். முதலில் ஒரு கல்லை போடும் பொழுது அந்த தண்ணீர் சிறிது வெளியேறும். இன்னொரு கல் போடும் பொழுது இன்னும் கொஞ்சம் கேப் வரும். இன்னொரு கல் போடும் பொழுது இன்னும் கொஞ்சம் கேப் வரும். நீரின் தன்மை குறையும். நீரானது வெளியே சென்றுவிடும். இப்படி ஒவ்வொரு கல்லாக போட்டுக்கொண்டே வந்தால் இறுதியில் அந்த குடுவையில் நீர் என்பதே இருக்காது. அது போலத்தான் நம்முடைய மனதில் ஒவ்வொரு எண்ணங்களாக உள்ளே சென்று பீடம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தால் அங்கு ஆற்றல் என்பது வீணாகிவிடும். எத்தனை எண்ணங்கள் உள்ளே செல்கின்றதோ
அவ்வளவு ஆற்றல் வெளியே சென்றுவிடும். எண்ணங்கள் என்பது ஆற்றலை உறிஞ்சும் தன்மை உடையது. ஆற்றலை நிலைக்க வைக்காது. ஆற்றல் தன்மையை நிலைக்க வைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணமும் விழிப்போடு நம்மை நாம் கவனித்து வர வேண்டும். அப்பொழுது நம் மனதில் இருக்கும் எண்ணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். நிகழ்காலத்தில் இருப்போம். ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு வாழ்வதே வாழ்க்கை. விழிப்புணர்வு இல்லாதது மிருத்யு. இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.